அன்னைக்கு ஜோல்பூர் காட்டுல வழக்கமான நல்ல காலை பொழுதா அமைஞ்சுது. தன்வி குருவி அந்த காட்டுக்கு புதுசா வந்திருந்துச்சு. அது தன்னோட வருமானத்துக்காக சமோசா செஞ்சு காட்டுல விற்பனை செய்யறதுக்கு முடிவு பண்ணுச்சு. அது நிறைய சமோசாக்களை செய்ய ஆரம்பிச்சது. தன்வி, இந்த காட்டுல நம்ம புதுசா வந்திருக்கோம். அதனால நமக்கு சாப்பாட்டுக்கு காசு வேணும். இந்த சமோசாக்களை நான் இந்த காடு முழுக்க வித்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ வீட்ல பத்திரமா இருக்கணும். அம்மா உனக்கு வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வரேன் தங்கம். அம்மா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க வரும்போது வீட்ல எல்லா வேலையுமே நான் செஞ்சு வச்சிருப்பேம்மா. நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா போயிட்டு வாங்க. இந்த காடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே இந்த காட்டுல தாம்மா நம்ம சந்தோஷமா இருக்கணும். தன்விக்குருவி தன்னோட பொண்ணு தியா கிட்ட சொல்லிட்டு சமோசாக்களை விற்க காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுது. காட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால தன்விக்குருவி ஒரு ஓரமா உட்காந்து சமோசா சமோசா வாங்கலையோ சமோசா அப்படின்னு கூவிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சத்தத்தை தூரத்துல இருக்க கோமல் குருவி குடும்பம் கேட்டுச்சு. கோமல் குருவி மனைவி சொல்லுச்சு, கோமல், என்ன புதுசா நம்ம காட்டுக்குள்ள சமோசா சத்தம்லாம் கேக்குது? ஐயோ, எனக்கு இந்த சத்தத்தை கேட்டோன்னே சமோசா சாப்பிடணும் போல இருக்கு கோமல். போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. உனக்கு தான் எந்த ஒரு சாப்பாடு சத்தம் கேட்டாலும் பசிச்சிருமே, தீனி பண்டாரம். இரு, அதுக்குள்ள காஃபியை போட்டு வை, நான் போய் சூடா சமோசா வாங்கிட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு கோமல் தன்வி குருவி நோக்கி பறந்து போச்சு. என்ன குருவி, இந்த காட்டுக்கு புதுசா வந்திருக்க போல. சரி சரி, உன்னோட சமோசா என்ன ரேட்டுன்னு சொல்லு. எனக்கு சமோசா வாங்கணும். வேற உன்னோட சமோசா நல்லா டேஸ்டா இருக்குமா? எனக்கு டேஸ்டா இருந்தாதான் பிடிக்கும். அட, என்ன இப்படி கேட்டுட்டீங்க அண்ணாச்சி? என்னோட சமோசாவை நீங்க ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் உங்க நாக்கிலேயே நிற்கும். திரும்ப திரும்ப சாப்பிடணுன்னே தோணும். ஆஹா, நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குதே. சரி சரி, எனக்கு ஒரு பிளேட்டு சமோசா கொடு, எனக்கு பசிக்குது. கோமல் குருவி தன்வி கிட்ட ஒரு பிளேட்டு சமோசாவை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிருச்சு. தன்வி குருவியும் தன்னோட வியாபாரத்தை மறுபடியும் ஆரம்பிச்சது. இத தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த காலுவும் ராணியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலு, எனக்கு அந்த சமோசா இப்ப வேணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நீங்க போய் அந்த சமோசாவை எப்படியாவது வாங்கிட்டு வாங்க. நான் சமோசா இப்ப சாப்பிட்டே ஆகணும். ஐயோ ராணி, என்கிட்டலாம் ஒரு பைசா கிடையாது. நான் போய் கேட்டா எப்படி அந்த பறவை கொடுக்கும்? சரி, நீ வேற ஆசைப்பட்டுட்ட. அந்த பறவைய மிரட்டியாது நாம சமோசா வாங்கி சாப்பிடலாம். வா, போய் அந்த பறவை கிட்ட நம்மளோட பழத்தை காட்டுவோம். அப்படி சொல்லிட்டு ராணிக்காகவும் காலுக்காகவும் தன்வி குருவி கிட்ட போனாங்க. ஏ பறவை, இந்த காட்டுல உன்னை யாரு சமோசா வைக்க சொன்னது? இந்த காட்டுக்கே பாதுகாவலர் நாங்க. எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் நீ கொடுக்கணும். என்ன காகங்களே சொல்றீங்க? இது வரைக்கும் யாருமே என்கிட்ட வந்து இந்த காட்டுக்கு பாதுகாவலர் இருக்காங்கன்னு சொன்னதே இல்லையே. திடீர்னு வந்து இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன செய்யறது? சமோசா நான் கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ எங்களுக்கு சமோசாவை கொடுத்துட்டு தான் வியாபாரத்தை செய்யணும். அதுவும் ஃப்ரீயா கொடுக்கணும். நாங்க காசெல்லாம் கொடுக்க மாட்டோம். தரலன்னா வியாபாரமே பண்ண விட மாட்டோம், பாத்துக்கோ. அப்படி சொன்னதுமே தன்வி குருவி பயந்துட்டு ரெண்டு காகங்களுக்கும் பிளேட்ல சமோசா கொடுத்துச்சு. மறுநாள் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது தன்வி குருவி கோமல் குருவிட்ட ரெண்டு காகங்களை பத்தியுமே விசாரிச்சுது. அதுக்கு கோமல் சொல்லுச்சு, ஐயோ பறவையே, அந்த ரெண்டு காகங்களும் சரியான திருட்டு காகங்கள். வேலைக்கே போகாம மத்தவங்க கிட்ட புடுங்கி சாப்பிட்றதுதான் அதோட பழக்கமே. நீ அதை நம்பி சமோசாக்களை கொடுக்காத. இந்த காட்டுக்கு யாருமே பாதுகாவலர்கள் இல்ல. அது உன்கிட்ட பொய் சொல்லிருக்கு, புரிஞ்சு நடந்துக்கோ. கோமல் அப்படி சொன்னதுமே தன்வி குருவிக்கு புரிஞ்சுது. ரெண்டு காகங்களும் தன்னை ஏமாத்தி சமோசா புடுங்கிட்டு போனதை நினைச்சு கோவப்பட்டுச்சு. காகங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுறதுக்காக முடிவு பண்ணுச்சு. மறுநாள் சமோசா செய்யும் போது அதுல நிறைய சிவப்பு மிளகாயை போட்டு செய்ய ஆரம்பிச்சுது. மறுபடியும் தன்னோட காட்டுக்கு வியாபாரத்தை செய்ய கிளம்பிருச்சு.
வழக்கம் போல 2 பிளேட் சமோசாக்களை வாங்கிட்டு காகங்கள் அங்க இருந்து கிளம்பிச்சு. வாங்கிட்டு போன சமோசாக்களை 2 காகங்களுமே சுவைச்சு சுவைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தங்களோட வாயும் வயிறும் எரியறத நினைச்சு கதற ஆரம்பிச்சாங்க. ஏமாத்தி சாப்பிட நினைச்ச காகங்களுக்கு வயிறும் வாயும் எரிஞ்சதுதான் மிச்சம். தன்விக்குருவி அதுக்கப்புறம் எந்த தொந்தரவுமே இல்லாம காட்டுல தன்னோட விற்பனைய ஆரம்பிச்சுது.